நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்குகிறார். அது குறித்த முழு விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டான்லியிடம் கேட்கலாம். ஸ்டான்லி, சொல்லுங்க, பிரதமர் மோடி இப்போ பிரச்சாரத்தை எந்த இடத்துல டெல்லியில தொடங்கி இருக்காரு, இன்னும் எந்தெந்த இடத்துல அவர் பிரச்சாரம் செய்யலாம்னு திட்டமிட்டு இருக்காரு, அதை பத்தி விரிவா சொல்லுங்க. கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா அனிதா, இந்த பிரதமர் மோடி அவர்கள் பிஜேபிக்காக இங்கே அவருடைய பிரச்சாரத்தை ஏற்கனவே கடந்த ஜனவரி 10ஆம் தேதி ராம்லீலா மைதானம் என்கிற இடத்தில் தான் ஆரம்பித்தார். ஆக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையும் அவர் பிரதமர் மோடி தான் முன்னிறுத்தி அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதன் பிறகு நடந்த பல மாநில தேர்தல்களாக இருக்கட்டும், அதில் முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முன்னிறுத்தி அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் இருந்தது. இந்த முறையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் இப்போது நான்கு இடங்களில் முக்கியமாக அவரோட தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபடுகிறார். இன்று முக்கியமாக கார்கர்டுமா எனப்படும் இடத்தில் உள்ள சிபிடி கிரவுண்ட் என்கிற இடத்தில் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை அந்த ராலியில் ஈடுபடுகிறார். இதன் பிறகு நாளை துவாரகா என்கிற இடத்தில் அவருடைய பிரச்சாரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஆகிய நாட்களில் ரோஹிணி மற்றும் தெற்கு தில்லி ஆகிய இடங்களில் அவர் தன்னுடைய பிரச்சாரம், அதாவது இந்த மாதிரி ஒரு ராலி மாதிரி அவர் செய்கிறார். அனிதா, ஸ்டான்லி, இன்றைய கூட்டத்திற்காக என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் அங்க செய்யப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் பாஜக தொண்டர்கள் அங்க திரளாக குவிந்திருக்கிறாங்க, அதை பத்தியும் விரிவா சொல்லுங்க. கண்டிப்பா அனிதா, கடந்த முறையா பாரதிய ஜனதா கட்சியின் அந்த கூட்டத்திற்கு பல 50,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தார்கள். இந்த முறையும் பலர் இந்த கூட்டத்திற்காக வந்திருக்கிறார்கள். அதுவும் பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சை கேட்டதற்கும், அதுவும் பிரதமர் மோடியுடைய தொண்டர்கள் அவருக்கு தனியாகவே அந்த கட்சியில் தொண்டர்கள் உண்டு. ஆக அவருடைய பிரச்சாரத்தை கேட்பதற்கும் அவருடைய பேச்சை கேட்பதற்கும் இங்கே பலர் குவிந்துள்ளனர். இங்கே பல செக்யூரிட்டி, அதாவது மீடியாக்கள் எல்லாம் பாஸ் கொடுக்கப்பட்ட அந்த பாஸின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு அந்த முன்னிருக்கையில் இடம் வழங்கப்படுகிறது. அதன் பின்னர் சில முக்கிய தலைவர்கள், ஹர்ஷ்வர்தன், இது மட்டும் இல்லாமல் பிரபாஜா, கிரண் பேடி உள்ளிட்ட அந்த தலைவர்கள் அனைவரும் இங்கு வந்துள்ளார்கள். இந்த தொண்டர்கள் அனைவரும் சுமார் ஆயிரக்கணக்கில் இங்கு தற்போது இந்த பிரதமர் மோடி அவருடைய பேச்சை கேட்பதற்காக இதற்கு பல ஏற்பாடுகள், அதாவது டெல்லி காவல்துறையினர் இதற்காக செக்யூரிட்டி செக்ஸ், பல கட்ட செக்யூரிட்டி செக்ஸை கடந்துதான் அவர்கள் உள்ளே வர முடியும். இது போன்று பலர் இங்கு தற்போது பிரதமர் மோடி அவர்களின் அந்த உரையை கேட்பதற்காக காத்திருக்கின்றனர். அனிதா, ஸ்டான்லி, பாஜகவின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் கிரண் பேடி அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஆம் ஆத்மி மீது ஒரு புகாரை முன்வைச்சிருக்காங்க. அந்த புகார் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா அனிதா, இப்ப பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அந்த ஏற்கனவே காசு வாங்கணும், அதாவது டெல்லி எலெக்ஷன் சமயத்தில் யாராவது காசு கொடுத்தார்கள் என்றால் அதை வாங்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆக இதற்காகவே ஏற்கனவே பல கட்டத்தில் அவர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் சார்பில் அவர்களுக்கு புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆக இது தொடர்பாக தான் தற்போது கிரண் பேடி அவர்களும் புகார் கொடுத்துள்ளார்கள். மேலும் அதாவது இந்த எலெக்ஷன் வரும்போது வேறு கட்சிகள் யாராவது பணம் கொடுத்தால் பணம் வாங்கி கொள்ளுங்கள், ஆனால் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆக இந்த ஒரு விஷயம் இங்கே பல கட்டமாக பல கட்சிகளின் ஒரு எதிர்ப்பை சம்பாதித்து அது மட்டும் பல விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஆக இது குறித்து பல கேள்விகள் இங்கே எழுப்பி வருகின்றன. ஆக இது குறித்ததான பல ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பல எலெக்ஷன் கமிஷனில் அவர்கள் கேஸ் புகார் கொடுத்துள்ளனர். அனிதா, பாஜகவின் டெல்லி பிரச்சாரம் குறித்த பல தகவல்களை கொடுத்ததுக்கு நன்றி ஸ்டான்லி.